कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। एकैकशो अङ्कानि ज्ञानुभावयेत् पादादि यावत् सहितं गदाव्रतः जितं जितं स्थानं बोह्य धारयेत् பரம் பரம் சுத்தியதி தீர்யதாயதா. கதாதாரியான பகவானுடைய அவயவங்களை திருவடி முதல் புன்னகை வரையில் ஒவ்வொன்றாக மனதினால் தியானிக்க வேண்டும். எத்தனம் மன்றி பிரகாசித்த திருவடி முதலிய அவயவத்தை விட்டுவிட்டு எவ்விதம் எல்லாமல் ஆனால் மனது நிச்சலமாகுமோ அவ்விதம் கணுக்கால் முழங்கால் முதலிய மேல் அவயவங்களை தியானிக்க வேண்டும். யாவன்ன ஜாயதே பராவரே அஸ்மின் விஸ்வேஸ்வரே திருஷ்டி பக்தி யோகா தாவத் ஸ்வீய புருஷஸ்ய ரூபம் கரியா வசானே பிரயத ஸ்மரேது. எவரை காட்டிலும் பிரம்மா முதலியவர்கள் தாழ்ந்தவர்களோ அப்படிப்பட்டவரும் எல்லோருக்கும் ஈஸ்வரனும் சர்வசாட்சியுமான அந்த பரமாத்மாவிடத்தில் பக்தி யோகமானது எதுவரையில் உண்டாகிறதில்லையோ அதுவரையில் புருஷோத்தமனுடைய ஸ்தூல ரூபத்தை அவசிய கர்மா அனுஷ்டானத்தின் முடிவில் மிக சுத்தனாக இருந்து கொண்டு ஸ்மரிக்க வேண்டும். ஸ்திரம் சுகம் சாசனம் ஆஸ்ரிதோ யதிர் யதா ஜிஹா சூரி மமங்கலோகம் காலேச்ச தேசேச்ச மனோ ந சஜ்ஜயேத் பிராணான்யேஷ்சன் மனசா ஜிதாசு. ஓ அரசே, துறவியானவன் எப்பொழுது இந்த சரீரத்தை விட விரும்புகிறானோ அப்பொழுது புண்ணிய க்ஷேத்திரத்தில் உத்தராயணம் முதலிய காலத்தில் மனதை விஷயத்தில் ஈடுபடச் செய்யக்கூடாது. திருடமானதும் சுகத்தை கொடுப்பதுமான ஆசனத்தை அடைந்தவனாய் இந்திரியங்களை ஜெயித்தவனாய் மனதினால் மூச்சை அடக்க வேண்டும். மன ஸ்வபுத்தியா மலையா நியம்ப க்ஷேத்ரஜ்ஞயேதாம் நிர்ணயேத் தமாத்மனி ஆத்மானாம் ஆத்மன்ய விருத்திய தீரோ லப்தோபசாந்திர் விரமேத கிருத்தியாத். யோகியானவன் மனதை மிக சுத்தமான தனது நிச்சயாத்மகமான புத்தியால் அடக்கிக் கொண்டு அந்த புத்தியை புத்தி சாட்சியான க்ஷேத்ரஜ்ஞன் சுத்தாத்மாவிடத்தில் லயிப்பிக்க வேண்டும். அந்த சுத்தாத்மாவை பரமாத்மாவேதான் நான் என்று பரபிரம்மத்தினிடத்தில் ஏகமாக செய்து கொண்டு சாந்தி அடைந்தவனாய் பிரவிற்த்தியிலிருந்து ஓய்வு அடைய வேண்டும். ந யத்ரகாலோ அநிமிஷாம் பரபிரபு குதோனு தேவோ ஜகதாம் ய ஈசிரே ந யத்ர சத்வம் ந ரஜஸ்தமஸ்ச நவை விகாரோ ந மகான் பிரதானம். எந்த பரமாத்மஸ்வரூபத்தில் தேவர்களுக்கும் பிரபுவான காலம் ஒன்றும் செய்யாது சக்தி அற்றதோ உலகங்களை பிராணிகளை எந்த தேவர்கள் தன் காரியங்களில் பிரவர்த்திக்கச் செய்கின்றனரோ அந்த தேவர்களும் அவர்களுக்கு அடங்கின பிராணிகளும் எவ்விதம் சக்தர்களாவார்கள். எந்த ஆத்மஸ்வரூபத்தில் சத்வகுணம் இல்லையோ ரஜோகுணமும் தமோகுணமும் இல்லையோ அகமும் தத்துவமும் இல்லவே இல்லையோ மகத்தத்துவமும் பிரதானமும் இல்லையோ பரம் தம் வைஷ்ணவ மாமனந்தந்த்ய யஞ்ஞேதி நேதித்ய பதது பதது சி சுஷுக்ஷவஹ விஸ்ருஜ்ய யதோ ஆத்மிய மனன் யசோ ஹிருதோப குஷ்யார்ஹ பதம் தம்பதேதே. யாதொரு காரணத்தால் ஆத்மாவை தவிர மற்றதை இது அன்று என்று விட விரும்பியவர்களை தேகத்தில் ஆத்ம பாவனையை விட்டுவிட்டு பூஜ்யனான மகாவிஷ்ணுவனுடைய திருவடிகளை இடவிடாமல் ஒவ்வொரு க்ஷணத்திலும் ஆலிங்கனம் செய்து கொண்டு வேறு ஒன்றிலும் பற்றற்றவனாய் இருக்கின்றார்களோ அதனால் அந்த வைஷ்ணவமான ஸ்தானத்தை மிக சிரேஷ்டம் என்று கூறுகிறார்கள். இத்தம் முனிஸ்துது பிரமே தவ்ய ஸ்திதே விஜ்ஞான திரிக்வீரிய சூர்த்திதாசபா ஸ்வபர்ஷினான் ஆபீத்ய குதம் தோ அனிலம் ஸ்தானே ஸ்தானேஷு ஷட் சுனன்னமே ஜிகித
ஜி தக்லமஹா. இவ்விதம் பிரம்ம பாவத்தின் நிலைத்ததான முனியோ எனில் சாஸ்திரத்தினால் உண்டான ஞானத்தின் வீரியத்தால் நன்கு நசிக்கப்பட்ட விஷய வாசனைகளை உடையவனாய் ஒடுங்க வேண்டும். தனது பின்னங்காலினால் அபானத்வாரத்தை நிரோதம் செய்து கொண்டு சிரமம் அற்றவனாய் பிறகு பிராணவாயுவை நாபி, ஹிருதயம், மார்பு, தாலு மூலம், புருவங்களின் நடுவு, பிரம்மரந்தரம் என்ற 6 ஸ்தானங்களில் மேல் கொண்டு போக வேண்டும். நாப்யாம் ஸ்திதம் ஹிருதயதி ரோப்ய தஸ்மாது தான கத்யோரசி தம் நயேன் முனிஹி ததோ அனுசந்தாய தியா மனஸ்வி ஸ்வதாலு மூலம் சனேகேர் நயேதா. முனியானவன் நாபியிலே, அதாவது மணிப்பூர சக்கரத்தில் இருக்கின்ற வாயுவை ஹிருதயத்தில் அநாகத சக்கரத்தில் ஏற்றி அங்கிருந்து பிரம்மநாடி வழியாக அந்த வாயுவை மார்பில் விசுத்தி சக்கரத்தில் கொண்டு போக வேண்டும். அங்கிருந்து சித்த ஜெயம் அடைந்தவனாய் புத்தியால் அனுசந்தானம் செய்து கொண்டு தனது தாது மூலத்தை விசுத்தி சக்கரத்தின் நுனியை மெதுவாக அடைவிக்க வேண்டும். தஸ்மாது பிருவோர் அந்தரம் முன்னேயதே நிறுத்த சப்தா யதோ ந அனபேக்ஷா ஸ்தித்வா முகூர்த்தம் குண்ட திருஷ்ட் நிர்வித்யம் மூர்த்தன் விசுருஜேத் பரம் கதா. அந்த தாலு மூலத்திலிருந்து புருவங்களின் நடுவில் கொண்டு போக வேண்டும். அடைக்கப்பட்ட காதுகள், கண்கள், மூக்குகள், வாய் என்ற 7 சுவாச மார்க்கங்களையும் உடையவனாய், ஒன்றிலும் அபேட்சை இல்லாதவனாய், குன்றாத ஞானமுடையவனாய், அரை முகூர்த்தம் பிரம்மரந்தரத்தில் இருந்து விட்டு பிரம்மத்தை அடைந்தவனாய், மூர்தாவை பிளந்து கொண்டு தேகத்தையும் இந்திரியங்களையும் விட வேண்டும். எதி பிரயஸ்யான் ரிபபார்ம வேஷ்டியம் வைஹாயசானாம் முதேத் விவாவிஹாரம் அஷ்டாதிபத்யம் குணசன்னிவாயே சகைவகச்சேன் மனசேந்திரியஷ்சா. ஓ அரசே, பிரம்மாவினுடைய ஸ்தானத்தை அல்லது சித்தர்களுடைய சமுதாயமான பிரம்மாண்டம் முழுவதிலும் உள்ள அனிமா, மகிமா முதலிய 8 ஐஸ்வர்யங்களை உடையதான யாதொரு கிரீட்டாஸ்தானம் உண்டோ? அதையாவது போக விரும்புகின்றவனாக இருந்த போதிலும் மனதுடனும் இந்திரியங்கள் உடனும் அவைகளை அனுபவிப்பதற்கு கூடவே செல்ல வேண்டும். யோகேஸ்வரானாங் கதிமாகுர் அந்தர் மகிஸ்திரிலோக்கியா பவதாந்தராத்மனாம் ந கர்மபிஸ்தாம் கதிமாப்னுவந்தி வித்யாதபோக யோக சமாதிபாஜம். வாயுக்குள் இருக்கும் லிங்க சரீரத்தை உடையவர்களும் உபாசனை, பாகவத தர்மம், அஷ்டாங்க யோகம், ஞானம் இவைகளை அடைந்தவர்களுமான யோகேஸ்வரர்களுக்கு 3 உலகங்களுக்கும் உள்ளிலும் வெளியிலும் சஞ்சாரம் உண்டென்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். கர்ம அக்னியால் அந்த கதியை அடைவதில்லை. வைஸ்வானராம் வியாதி விகாய சாகத சுஷும்னயா பிரம்ம பதேன சோஷிஷா விதூத கல்கோத ஹரே ஸ்தாத் பிரயாதி சக்ரம் நிருப சைஷுமாரம். ஹே ராஜன், ஜோதிர்மயமான சுஷும்னா நாடி வழியாக பிரம்மலோகத்திற்கு செல்லுகின்ற ஆகாச மார்க்கத்தால் செல்லுகின்றவனை அக்னி அபிமானி தேவதையே முதலில் அடைகின்றான். பிறகு விடப்பட்ட பாவங்களை உடையவனாய் அதற்கு மேலிருக்கும் சிசுமார சக்கரத்தை அடைகின்றான். தது விஸ்வநாபின் துவதீன்வர்த்திய விஷ்ணோர் அநீயசா விரஜானாத்மனைகா நமஸ்கிருதம் பிரம்மவிதாமுபேதி கல்பாயுஷோ யத் விபுதா ரமந்தே. சூரியன் முதலியவர்களுக்கு ஆசிரியமான விஷ்ணுவினுடைய அந்த சைசுமார சக்கரத்தை தாண்டி மிக சூக்ஷ்மமானதும் தோஷமற்றதுமான லிங்க சரீரத்துடன் ஏகாகியாக எந்த இடத்தில் கல்பமுடைய ஆயுசையுடைய பிருகு முதலிய மகர்ஷிகள் சுகமாக வாழுகின்றனரோ, பிறரால் நமஸ்கரிக்கப்பட்ட பிரம்ம வித்துக்களுடைய
அந்த ஸ்தானத்தை அடைகின்றான். அதோ அனந்தஸ்ய முகானலேன தந்தஹ்யமானம் ச நிரீக்ஷ்ய விஸ்வம் நிர்யாதி சித்தேஸ்வ ஜுஷ்டதிஷ்ணியம் யத்வை பரத்யம் தது தது உபாரமேஷ்டியம் ந யத்ர சோகோ ந ஜரானம் மிருத்யுர்நார்த்திதர்த்த சோத்வேக ருதே குதச்சித் யஸ்சித்தோ அத கிருபயானிதம் விதாம் துரந்த துக்க பிரபானு தர்ஷனாத். பிறகு அவன் உலகத்தையும் ஆதிசேஷனுடைய முகத்திலிருந்து உண்டான அக்னியால் நன்கு தகிக்கப்படுகிறதாக பார்த்து, யாதொன்று இரண்டு பரார்த்த காலம் நிலைத்திருக்குமோ அந்த மிகச் சிறந்ததும் சித்தேஸ்வரர்களால் சேவிக்கப்பட்ட விமானங்களை உடைய பிரம்மாவின் ஸ்தானத்தை அடைகிறான். எந்த இடத்தில் சோகமில்லையோ, கிழத்தனம் இல்லையோ, மரணம் இல்லையோ, துக்கம் இல்லையோ, பகவது உபாசனத்தை அறியாதவர்களுக்கு முடிவற்ற துக்கத்தை தருகின்ற ஜென்மாவை பார்ப்பதால் அவர்களிடத்தில் தயவினால் மனதிலிருந்து உண்டான யாதொரு வருத்தம் உண்டோ, அதை தவிர ஓரிடத்தில் இருந்தும் பயமில்லையோ, ததோ விசேஷம் பிரதிபத்ய நிர்பயஸ்தேன் ஆத்மனாம்போ அனலமூர்த்திரத்வானு ஜோதிர்மயோ வாயும் உபேத்ய காலே வாயுவாத்மனாகம் பிரகதாத்மலிங்கம் கிராணேன கந்தம் ரசனேன வைரசம் ரூபம் துத்ருஷ்டியாஸ்வம் ஸ்வசனம் பவைவ ஸ்ரோத்ரேன சோபேத் பேத்ய நபோ குணத்வம் பிராணேன காஹூதி முபைதி யோகிஹி. அந்த பிரம்மலோகத்தில் இருந்து லிங்க தேகத்தினால் பிருத்திவி ரூபமாக இருக்கும் தன்மையை அடைந்து எப்படி போவோம் என்ற பயம் அற்றவனாக அந்த பிருத்திவி ரூபத்துடன் ஜலமாக இருக்கும் தன்மையை அடைந்து தேஜோ ரூபியாக இருந்து கொண்டு ஜலத்தினால் நினையவோ தேஜஸினால் தாகமோ உண்டாகும் என்ற பயம் அற்றவனாய் தனது இஷ்டம் போல் போகங்களை அனுபவித்து கொண்டு வேகம் அற்றவனாய் ஜோதிர்மயனாக இருந்து கொண்டு வாயுவாக இருக்கும் தன்மையை அடைந்து போகத்தின் முடிவு காலத்தில் வாயு ரூபத்தால் பரமாத்மஸ்வரூபமாக உபாசனத்தில் கூறப்பட்ட ஆகாசரூபத்தை அடைந்து கிராணேந்திரியத்தால் கந்தத்தையும் ரசனேந்திரியத்தால் ரசத்தையும் சக்ஷுரிந்திரியத்தால் ரூபத்தையும் துவக்னிந்திரியத்தால் ஸ்பரிசத்தையும் ஸ்ரோத்ரிந்திரியத்தால் ஆகாச குணமான சப்தமாய் இருக்கும் தன்மையையும் அந்தந்த கர்மேந்திரியங்களால் அதன் பிரவிற்த்திகளையும் யோகியானவன் அடைகின்றான். சபூத சூக்ஷ்மேந்திரிய சந்நிக்ஷம் மனோமயம் தேவமயம் விகாரியம் சம்சாத்திய கத்யாசக தேனயாதி விஞ்ஞான சத்வம் குணசாந்தி நிரோதம். அந்த யோகியானவன் பூத சூக்ஷ்மங்கள் உடையவும் இந்திரியங்கள் உடையவும் சமஸ்தமான தாமசமும் ராஜசமும் சாத்வீகமான அகங்காரத்தை அடைந்து இவ்விதம் சொல்லுவதால் அந்த அகங்காரத்துடன் மகத்தத்துவத்தையும் பிறகு பிரதானத்தையும் அடைகின்றான். தேன ஆத்மனம் உபேதி சாந்தம் அனந்தம் ஆனந்தம் யோ அவாசானே ஏதாம் கதிம் பாகவதிம் கதோ எஸ் வை புனர்நேக விஷஜ்ஜதே அங்கஹா. அந்த பிரதான ரூபத்தால் ஆனந்தம் நிறைந்தவனாக பவித்து உபாதிகளின் முடிவில் விகாரம் அற்றவரும் ஆனந்த ரூபியுமான பரமாத்மாவை அடைகிறான். எவன் இந்த பகவத் சம்பந்தமான கதியை அடைகிறானோ அவன் அங்கா மறுபடி இங்கு திரும்புவதில்லை நிச்சயம். ஏகே ஸ்ருதீதே நிருபவேதகீதே த்வயாபிப்ருஷ்டேஹ சனாதனேச்ச ஏவை புரா பிரம்மாண ஆகபிருஷ்ட ஆராதிதோ பகவான் வாசுதேவஹ
ஓ அரசே, முன்னொரு காலத்தில் ஆராதிக்கப்பட்டவரும் பிறகு கேட்கப்பட்டவருமான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிரம்மதேவருக்கு எவைகளை உபதேசித்தாரோ, வேதங்களால் உபதேசிக்கப்பட்ட சனாதனங்களும் தங்களால் கேட்கப்பட்டவைகளுமான அந்த 2 மார்க்கங்கள் இவைகள்தான். மதனபால கோபாலா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.